தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41. இறை வார்த்தை 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து, அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ, நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய். அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம், புயல் அவற்றைச் சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிடமாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பாழ்நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதைச் செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலுமுள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தை 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலமுதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும், அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.